நேற்று நீட் தேர்வின் போது மாணவர்கள் பல்வேறு சிக்கல்களை பார்த்துருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல தாழ்வு கழித்து வச்சுட்டு போகக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே பார்க்க முடியும். இல்லை, இதில் நீட் தேர்வுக்கு பல இடங்களில் இது எந்த விதத்திலும் காப்பி அடித்து அதன் மூலம் நன்றாக படிக்க மாணவர்களின் சீட்டுகள் தவறான நடவடிக்கைகள் உள்ளவர்கள் மூலம் பறிப்போய்விடக்கூடாது என்ற எண்ணத்தில் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் மாணவர்கள் இப்படி உதாசீனப்படுத்தப்படக்கூடாது, துன்புறுத்தப்படக்கூடாது என்ற எண்ணம் எனக்கும் இருக்கிறது. இதில் யார் தவறு செய்கிறார்கள் என்றால், இங்கே உள்ள அதிகாரிகள், அந்த பரீட்சையை நடத்துவதற்காக நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் தவறு செய்கிறார்கள். வேண்டுமென்றே ஒரு உயர்ந்த பரீட்சையை இப்படிப்பட்ட சில நடவடிக்கைகளின் மூலம் அதன் புனிதத்தன்மையை கெடுக்க வேண்டும் என்பதற்காகவே சில பேர் இப்படி நடந்து கொள்கிறார்கள். ஆக இது தடுக்கப்பட வேண்டும். ஏற்கனவே மாணவர்களுக்கு அறிவுறுத்தாகிவிட்டது. அவங்க அறிவுறுத்தலின் பேரில் தான் அவர்கள் வருகிறார்கள். அவர்களை இப்படி உதாசீனப்படுத்துவது, துன்புறுத்துவது கூடாது. அதற்கான அதிகாரிகள் தண்டிக்கப்பட வேண்டும். உடனே நீட் தேர்வே குறை என்று சொல்ல முடியாது. அது மட்டுமல்ல, நீட் தேர்வில் மாணவர்கள் தவறான முடிவை எடுத்துவிடக் கூடாது, இலகுவாக இருந்தது என்று பல மாணவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு முறை வாய்ப்பில்லை என்றால் கூட 2 முறை உங்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நீங்கள் தைரியமாக நேற்று எழுதியதற்கு நான் பாராட்டை தெரிவித்திருக்கிறேன். ஏனென்றால் 1.5 லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வை தேர்வு செய்ததே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோல்வி என்று நான் சொல்கிறேன். 5வது முறை திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு அவர்கள் நீட்டை எடுக்கிறார்கள். அதனால் நீட் மீது தவறில்லை. நீட்டை நடைமுறைப்படுத்தும் பொழுது இப்படிப்பட்ட சிக்கல்களை வேண்டுமென்றே கெட்ட பெயர் ஏற்படுத்தி, திருப்பூரில் பட்டனெல்லாம் கலட்டிட்டு வேறு சட்ட போடு, இதெல்லாம் சொல்றதுக்கு நீட்ல யாரும் அப்படி சொல்லலை. அதனால இது தவறு. அதை அப்படி செய்த அதிகாரிகள், பார்வையாளர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது எனது கருத்து. இல்ல, அதாவது இது ஒரு கருத்து சொன்னால் அதை வேண்டுமென்றே நடைமுறைப்படுத்துகிறோம் என்று சொல்லிவிட்டு தவறான நடைமுறையை ஏற்படுத்தி நீட்டுக்கே தவறான எண்ணத்தை கொண்டு வருகிறார்கள் என்பது எனது கருத்து. இல்ல, நான் நம்ம மாநிலத்தில் நடந்ததான் நான் பார்க்கிறேன். எல்லா இடங்களிலும் அதுக்கான வழிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பின்பற்றி தான் மாணவர்கள் வருகிறார்கள். அந்த மாணவர்களை பின்பற்றி வரும்போது அதுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பது எனது கருத்து. என்னப்பா, நீட் தேர்வுக்கு விலக்கு பெற வழிவகை செய்ய வேண்டும். எதிர்க்கட்சி தலைவரும் பாஜக கட்சியினரும் ஆகா, இதை நான் வரவேற்கிறேன். ஏனென்றால் முதல்ல சரண்டர் ஆயிட்டாங்க எங்ககிட்ட. ஏன்னா இவங்க தான் சொன்னாங்க திமுக வந்தால் முதல் கையெழுத்து நாங்கள் போடுவோம்னு சொன்னாங்க. அப்புறம் கோடி கையெழுத்து வாங்கி நாங்கள் நீட்டை நீக்குவோம்னு சொன்னாங்க. இப்போ எங்களால் முடியாது, நிச்சயமா முடியாது, பாஜக அதிமுகவால தான் நீட்டை நினைத்தால் கூட எடுக்க முடியும்னு சரண்டர் ஆயிட்டாங்க. இதுவே பாஜக அதிமுக பலம் பொருந்திய கட்சிகளாக மாறி வருகிறது என்பதற்கு அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களே ஒப்புக்கொண்டார்கள். நீங்க என்ன சொன்னீங்க, நாங்க வந்தா நீட்டை எடுப்போம்னு சொன்னீங்களா இல்லையா? இப்ப நீங்க வந்தாதான் அதுல ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியும்னு எங்க மேலே அவர்கள் சொல்வதே எங்கள் மீது நம்பிக்கை வந்து விட்டது. வருங்காலம் எங்களிடம்தான் தமிழகம் இருக்க போகிறது. அப்படியே ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் நாங்கள் தான் எடுக்க முடியும் என்பதை அவர்கள் இன்று சொல்லாமல் சொல்லிவிட்டார்கள். இது எங்களுக்கு வெற்றி. ஆமா, அதாவது ஓட்டுநர் மீது வழக்கா இல்லைன்னா அவரை துரத்துனவங்க மீது வழக்கா? அவருக்கு தெளிவா சொல்றாரு, துரத்துறாங்க கொஞ்சம் பேர், அதனால தான் ஓட்டுநர் வேகமா ஓட்டுனாருன்னு. காவல்துறை எப்படி செயலாற்றி கொண்டிருக்கிறது என்று நமக்கு தான் தெரியும். காவல்துறையோட சிசிடிவி எப்படி இருக்கு, நம்ம இங்கே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் என்ன மாதிரி நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால சிசிடிவி கேமரா வச்சு மட்டுமே இவர்கள் துணை கொண்டு இவர்கள் இது குற்றங்களை நிரூபிக்க முடியாது. ஆதீனம் சொல்கிறார் அவருக்கு கொலை குற்றம் அவர் மேலே சுமத்தப்பட்டது, அவரை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள் என்று சொல்கிறார். அவர் சில அடையாளங்களையும் சொல்கிறார். முதலில் அதை கண்டுபிடிங்கள் என்று நான் சொல்றேன். ஆக அவர் மட்டுமல்ல, இன்னைக்கு தமிழகத்தில் யாருக்குமே பாதுகாப்பில்லை. பள்ளி குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. அதனால் முதலில் காவல்துறை அதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொன்று, இன்னைக்கு காங்கிரஸை சார்ந்த, உத்தரப்பிரதேச மாநிலத்தை சார்ந்த காங்கிரஸை சார்ந்த தலைவர் என்ன சொல்றாருன்னா, ரஃபேல் விமானத்தை என்னைக்கு பறக்க விட போறீங்க, என்னைக்கு விளையாட்டா பறக்க விட போறீங்க? என்னங்க விளையாட்டா இருக்கா? இந்த நாட்டோட பாதுகாப்பு உங்களுக்கு விளையாட்டா இருக்கா? மிக தவறான எண்ணம்.
இதே ரஃபேல்ல நீங்க எவ்வளவு கொள்ளடிக்க முயற்சி செஞ்சீங்க. கொள்ளடிக்க முயற்சி செஞ்சுட்டு இல்ல கொள்ளடிக்க முடியாது என்பதை பாதுகாப்புக்காக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அதை வைத்திருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் இவ்வளவு ஏளனமாக பேசும் அளவிற்கு நாட்டின் பாதுகாப்பு இல்லை. முதலில் அவரின் பேச்சை காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி கண்டிக்க வேண்டும், கார்கே கண்டிக்க வேண்டும், ராகுல் காந்தி கண்டிக்க வேண்டும், எல்லாவற்றிற்கு மேலாக தமிழக முதலமைச்சர் கண்டிக்க வேண்டும். இந்த நாட்டின் பாதுகாப்பை கேலிக்குறியாக்குகிறீர்களா? நாங்க ரொம்ப பலமான கூட்டணியில இருக்கிறோம் என்று சொல்கிறீர்கள் அல்லவா? இதே பாரதிய ஜனதா கட்சி யாராவது சொல்லியிருந்தா உடனே முதல்வர் இங்கிருந்து உத்தரப்பிரதேசம் வரைக்கும் எழுதுவார். ஆனால் இன்று உங்கள் கூட்டணியை சார்ந்தவர் இந்த நாட்டின் பாதுகாப்பை கேலியும் கிண்டலுமாக்கி இருக்கிறார். இதற்கு முதல்வர் என்ன பதில் சொல்கிறார் என்று கேட்கிறேன். ஏன் இதை கேட்கிறேன்னா, முதல்வர் எப்பவுமே தமிழ்நாட்டை பார்க்க மாட்டாரு. உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடக்கு, மத்திய பிரதேசத்தில் என்ன நடக்கு, மகாராஷ்டிரா என்ன நடக்குன்னு கேட்பார். அப்ப உத்தரப்பிரதேசத்தில் ஒருத்தர் பேசியிருக்கிறார், அதுக்கு பதில் சொல்லட்டும். நன்றி.